அன்பு கொண்ட வாக்காளர் பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதனை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னம் தாங்கிய வெற்றி வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்கள் உங்களை எல்லாம் நேரிலே சந்தித்து குக்கர் சின்னத்திலே வாக்கு கேட்டு வர இருக்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னத்திலே வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளை தன்னிடம் இல்லை என வருவோருக்கு இல்லை என சொல்லாது வாரி வழங்குகிற இந்த கொட்டுக்காரங்க எப்படி சும்மா இருக்காதோ அதே மாதிரி இந்த திமுக காரன் ஆட்சியில் ஏறி உட்காந்துட்டா அவன் கடவாங்கிறத நிப்பாட்ட மாட்டான். இவன் எப்படி லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கானோ இதே மாதிரி அவன் புத்தியை அவன் விடவே மாட்டான். அவனுக்கு நீங்க நல்ல பாடம் புகட்டணும்னா இந்த வட்டம் ஓட்டை மாத்தி போடணும். கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா வாரேன், ஒவ்வொருத்தர் கேட்கிறேன். இங்க நிக்கிறவங்க எல்லாம் பதில் சொல்லுங்கம்மா. நீங்க எல்லாம் யாரை பார்க்க நின்றுட்டு இருக்கிறீங்க? நல்லா சத்தமா சொல்லணும். யாரை பார்க்க நிக்கிறீங்க? டிடிவி தினகரனை பார்க்க நிக்கிறீங்க. அவர் எதுக்காக வேண்டி உங்களை பார்க்க வர்றாரு? ஓட்டு கேட்டு வர்றாரு. அவர் ஓட்டு எந்த சின்னத்துல நிக்கிறாரு? நல்ல சத்தமா சொன்னா காலையில எந்திரிச்சு ராத்திரி வரைக்கும் குக்கரை தான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால குக்கர் சின்னத்துன்னு சொல்ல வேண்டியது. என்ன சின்னம்? குக்கர் சின்னம். அவர் ஓட்டு கேட்டு வர்றது குக்கர் சின்னம். நீங்க ஓட்டு போட போற சின்னம் என்ன சின்னம்? உரமா தான் மஞ்சச்சலக்காரமா ஒண்ணுதான் பதில் சொல்லுது. மற்றெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. எந்த சின்னத்துல ஓட்டு போட போறீங்க? அந்த மனுஷன் நல்ல மனுஷன், வந்தா நல்லது செய்வார். சரிங்களா? நல்லது செய்யற மனுஷன் இருந்தா தான் நமக்கு நல்லது கிடைக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது. அவன் கிளவாங்கிற ஆசை கொண்டு வந்து தாரான். ஏமா நல்லது செய்யணும், நல்லது கையில இருக்கு. அந்த கையை செய்ய சொல்றது வெற்றின்ற ஒண்ணு இருந்தா தானே கை நல்லது செய்யும். அந்த வெற்றி இல்லைன்னா இது வரைக்கும் நீ 2 தடவை இப்ப புதுசா உசிலமுட்டியை சேர்த்திருக்கிறாங்க. இது வரைக்கும் 4 பேர் இவர் வந்துட்டு போன பிறகு 4 பேர் எம்பி ஆயிருக்கிறாங்க. யாராவது உங்களை பார்க்க வந்திருக்காங்களா? அது ஏன் அங்கிட்டு திரும்பிக்கிட்ட? யாராவது பார்க்க வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. வந்து ஏதாவது செஞ்சிருக்காங்களா உங்க ஊருக்கு? எம்பி யாராவது வந்திருக்காங்களா? வரல. ஆனா தினகரை வெற்றி பெற்றாருன்னா அவர் எப்பனாலும் ஊர்ல வந்து பார்ப்பாரு. அவர் எங்கேயாவது தேனிக்கு வந்துட்டு ஊருக்காரங்களை பார்க்கணும்னா நேரம் மதுரைக்கு போனோம்னா உசிலம்பட்டி வரைக்கும் போயிட மாட்டாரு. நேரம் ஊருக்குள்ள வந்து ஊரெல்லாம் சுத்திட்டு தான் ஊருக்கு போவார். அப்படிதான் தங்கமான மனுஷன் அவர் அப்படித்தான் செய்வார். அதே மாதிரி அவர்கிட்ட உதவின்னு கேட்டு போனா எதுனாலும் செஞ்சு கொடுப்பாரு. விடுமா ஏமா, அது கேட்கறத சொல்றது தானே. நான் வந்திருக்கேன், கேட்கட்ட என்ன கேக்குது? என்னம்மா கேளுமா? நீயே திரும்பி ஜெயிச்சா தானே வருவாரு. நீ ஜெயிக்க வையே. எதுல ஓட்டு போடுவ? எதுல ஓட்டு போடுவ? அப்போ கண்டிப்பா உன்னை பார்க்க வருவார். நிச்சயமா உன்னை பார்க்க வருவார். அது கேள்வி கேட்கணுமா? தப்பு இல்லம்மா. ஒருத்தர் ஜெயிச்சுட்டாருன்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு வராங்க. அப்ப ஜெயிச்சுட்டு வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கணும். நீ ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா ஏன் எங்க ஊருக்கு வரலன்னு கேட்கணும். ஏன் எங்க ஊருக்கு செய்யலன்னு கேட்கணும். அப்படி கேட்கணும். அப்படி கேட்டா தான் உங்களுக்கு எல்லாம் நியாயம் இருக்கும். நான் வந்துட்டாரு. நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டும் என கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் செல்வர் உங்க வீட்டு பிள்ளை டிடிவி தினகரன் அவர்கள். தன்னிடம் இல்லை என வருவோருக்கு இல்லை என சொன்னார். அப்பா சொன்னாரு அந்த கொட்டுக்கார